scared I was, but once I was at the piano, I relaxed and just thought about the music. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க, யார் அது மாதிரி படிச்சாலும் நம்ம கேட்கணும், நம்ம படிக்கணும். இதுதான் இன்புட். ரெண்டே ரெண்டு தான் இன்புட் ஸ்கில்ஸ், ரீடிங் அண்ட் லிசனிங். உண்டியலுக்குள்ள போடுறது, நீங்க உண்டியலுக்குள்ள போடுறது ரீடிங்கும் லிசனிங்கும். யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்றப்ப அப்படியே அழகா கேட்டுக்கலாம். நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுறப்ப நம்ம லிசன் பண்ணலாம். ஸோ அந்த இன்புட்டை வச்சுதான் உங்க அவுட்புட் இருக்கும். நீங்க என்ன உண்டியல்ல போடுறீங்களோ அதுதான் வெளியில உடைச்சு எடுக்க போறோம். ஸோ உங்க ரீடிங்கை விட்டுறக்கூடாது, டெய்லி உங்க லிசனிங் விட்டுறக்கூடாது. ஏகப்பட்ட விஷயம் ரீடிங் லிசனிங் இருக்கு. நான் ஃபுல் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த கோர்ஸை சம்டைம் அது ஃபுல்லாவே அந்த லிங்க் அனுப்புறேன். நீங்க டெய்லி படிக்கலாம், டெய்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு லிசனிங் இருக்கு. ஆல் ரைட் சார். கான்சர்ட்னா என்ன சார்? கான்செர்ட் மியூசிக் கச்சேரி. கச்சேரி ஓகே. கன்சர்ட்னா பாருங்க, ரெண்டு மீனிங். இது வந்து பாருங்க முக்கியமானது. அருமையா ஒரு நிமிஷம் சொன்னோம். அருமையா ஒரு கேள்வி கேட்டாரு. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் வந்து ஒரு ஆர்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு லாங்குவேஜ். இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இங்க பாருங்க, ஐ கோ ஹியர். இது வந்து நான் முன்னாடி எடுத்ததான் இந்த பாயிண்டை திருப்பி டச் பண்ண போறேன். I'm going to touch it right now. Here, note it down. Look at that. பாருங்க, இத வந்து எப்படி படிக்க போறீங்க? கன்சர்ட்னு படிக்கலாம், கான்சர்ட்னு படிக்கலாம். அருமையான ஒரு இது பண்ணாரு. சோ ஒரே மாதிரி வார்த்தையா இருக்கும், ஆனா ரெண்டு உச்சரிப்பு, ரெண்டு பிரயோகம். இதுக்கு பேரு ஹோமோகிராஃப். ஞாபகம் இருக்குதுங்களா யாருக்கு? புவனேஸ்வரி ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? ஹோமோகிராஃப். இந்த கன்சர்ட்ங்கிறது கன்சர்டட் எஃபர்ட்னா ஒருங்கிணைந்த. கன்சர்டட் எஃபர்ட் எழுதிக்கிங்க. கன்சர்டட் எஃபர்ட், கன்சர்டட் எஃபர்ட். கூட்டணி இருக்கும். ஒரு எலெக்ஷன்ல கூட்டணி கன்சர்ட்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது. கன்சர்டட், அது வந்து கன்சர்ட்மாங்க. இது வந்து கான்சர்ட், மியூசிக் கான்சர்ட் எழுதிக்கிங்க. மியூசிக் கான்சர்ட், மியூசிக் கன்சர்ட்னு படிச்சோம். மியூசிக் கான்சர்ட் இது வந்து இசை கச்சேரி. கச்சேரி, இசை கச்சேரி. இது வந்து கான்சர்ட், மியூசிக் கான்சர்ட். கன்சர்ட், கன்சர்டட் எஃபர்ட், ஒருங்கிணைந்த முயற்சி. கன்சர்டட் எஃபர்ட் மட்டும்தான் ஒரு வெற்றியை கொடுக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா. கன்சர்டட் எஃபர்ட்னா டீம், ஐடி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. டீம்ல வந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட் இருக்கணும். ஒருங்கிணைந்த முயற்சி, ஒருங்கிணைந்த உழைப்பு, ஒத்துழைப்பு. ஒத்துழைப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல, ஒத்துழைப்பு. அதுதான் கன்சர்டட் எஃபர்ட். மியூசிக் கான்சர்ட், கான்சர்ட், கன்சர்ட். அருமையா நோட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு கிரீன் அடிக்கிறேன். இது வந்து உங்க நோட்ஸை நீங்க ரெஃபர் பண்றப்ப இது தெரியணும். நீங்க படிக்கிறப்ப உங்க படிப்பை வச்ச கான்செப்டை படிக்கிறீங்களா, கன்செப்டை படிக்கிறீங்கன்னு வச்சு உங்களுக்கு எங்க இன்புட் வேணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ரீடிங் வந்து லவுட் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now I am going to get you this here. All right, there you go. Now, எதுக்கு இவ்வளவு தூரம் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நீங்க படிக்கிறப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க. இது வந்து ஆல்கா. ஆல்கா வந்து இப்ப பாருங்க, I'm going to ask Suresh to read. ஆல்கா படிங்க. My parents are both doctors, but they really enjoy listening to music. My mother played the piano when she was young, so she asked me if I wanted to learn to play something. I chose the violin, but chose ஒரே ஒரு வேர்ட் தான். சூஸ்ல பிரசன்ட்ல போகுது. சோஸ்னா பாஸ்ட் எப்படி மாறுது பாத்தீங்களா? ஒரு சின்ன ஸ்லிப் கூட நம்ம டயத்தை மாத்தி விட்டுறோம், காலத்தை மாத்தி விட்டுறோம். I chose the violin, but it is not easy. Sometimes I get angry when I can't play the right way. I don't know if I will keep playing it. I also play tennis 3 times a week, and it's a bit tiring doing everything. So I guess I will have to choose. இந்த இடத்துல சூஸ் ரெண்டு வந்திருக்கு. அருமையா பிரசன்ட் பண்ண. சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். இதுதான் நம்ம அப்படியே வெளியில கொண்டு வரணும். படிக்கணும், டெய்லி படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும்.
டெய்லி அது மாதிரி யாராவது அருமையா படிக்கிறாங்கன்னா அழகா உட்காந்து கேட்கணும். இதுதான் உங்க பேச்சை நோக்கி உங்களை நகர்த்தும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புவனேஸ்வரி ஆல்கா. Sir, ஆல்கா படிங்க. my parents are both doctors, but they are really enjoy listening to music. They really. But they really enjoy listening to music. The mother played the piano when she was young, so she asked me if I Asked me. wanted. நீங்க அந்த ஈடிய வந்து உச்சரிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம். Asked me. She asked me. She asked me. அப்படி So, படி. so she asked me Ask me. if I wanted to learn to play something. I chose the violin, but isn't easy. Sometimes I get angry when I can't play the right way. I don't know if I will keep playing it. I also play tennis 3 times a week, and it is a bit Tiring. tiring doing everything. So I guess I will have to choose. அவ்வளவுதான். அருமையா பண்ணீங்க. இந்த சார் அந்த டைரிங் டயரிங் இருக்குல்ல, அந்த டயரிங் மீனிங் என்ன சார்? ஓகே, இந்த டயருக்கு வந்து இப்ப பாருங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. அங்க போலாமா? இங்க பாருங்க, லுக் அட் தட். இது அமெரிக்கனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் கொஞ்சம் இது. ஷியாம், இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட் திஸ். ஆல் ரைட், லுக் அட் திஸ். ஏன்னா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறப்பதான் அந்த பாயிண்டே நமக்கு வரும். என்னடா இது இங்கிலீஷ் எப்படி பண்றாங்களே. ஆல் ரைட், லுக் அட் தட். ஆல் ரைட், இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப டயரிங், எதுல இருந்து வருதுங்க? டயர். இது பாருங்க, டயர். இப்ப இது பார்க்கலாமா? டயர், டயர்டு. டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டயரிங், B4, right? Tires. Now, ஷியாம் ஒரு இது சொல்லுங்க. இந்த டயர் இருக்கு இல்லையா, இது வந்து கலப்படையாது, ரைட்? கலப்படையாது, ரைட்? ஷியாம் அறித. ஷியாம் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, டயர். புவனேஸ்வரி, இந்த டயர் இருக்கு இல்லையா, இதுக்கு போடுற டயர் இருக்குல்ல, இது வந்து இந்த டயர். இது என்னன்னா யூகேல தான் காருக்கு போடுற டயரு. இப்ப டயர் இருக்குது, சைக்கிள் போடுற, காருக்கு போடுற டயரை டிஒய் அறியுமாங்க. ஆனால் யுஎஸ்ஏல வந்து இத டயருமாங்க. இந்த ஒய் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐ யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயர் இருக்கு இல்லையா, இந்த டயர் வந்துருங்க லாஸ்ட் எனர்ஜி. கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிடும். இது புரியுதுங்களா லோகேஷ்? இது புரியுதுங்களா? இந்த டயர் தான் வேர்பு. போட்டுங்க, இந்த வேர்பு போடுங்க. இந்த டயர் நவுன். இது பேச்சம். இந்த டயரை வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. யூஎஸ் பொறுத்த வரையிலும் இதையும் டயரும்பாங்க, அதையும் டயரும்பாங்க. இவங்க ஹோமோனுமா யூஸ் பண்ணாங்கன்னா, ஆனா யூகேல அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. கூட்டிட்டு வந்த வீலுக்கு மேல போடுறது விஷயம். ஷியாம் அறியுதே? எஸ் சார். இது புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த டயர் அவங்க டிஒய்ஆர்இன்னு ஸ்பெல் பண்ண மாட்டாங்க யூஎஸ்ஏல. யூஎஸ்ஏல டிஐஆர்இன்னு பண்ணுவாங்க. ஓகே சார். ஆல் ரைட். இது வேர்பு வந்து வேர்புக்கு டிஐஆர்இ தான் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இங்க ஹோமோனிமா யூஎஸ்ஏல யூஸ் பண்ணுவாங்க, யூகேல யூஸ் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிங்க. We'll do this. Hope you have noted down. All right, here you go.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எப்படி ஞாபகம் வச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஷியாம், பிரைன் படிங்க. Brain. I have I have always loved music since I was a little child. My father told me I started dancing as soon as I heard classical music on the radio. That's why when I was 4, I started piano lessons. However, my teacher wasn't very friendly. I sometimes got bored with the exercises he gave me. So a year later, I asked my parents if I could have singing lessons instead. I really enjoyed singing. I often sing with my brother who plays the guitar. I was so exciting. It is so It is so exciting. சூப்பரா ரீட் பண்ணாரு. என்ன தெரியுங்களா, இதுல நிறைய விஷயம் இருக்கும். நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். எஸ்வி கத்துக்கிட்டோம், பேட்டர்ன் கத்துக்கிட்டோம், எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு சிம்பிள் டெக்ஸ்டா நம்ம நினைப்போம், ரைட்? ஆனா வந்து இது சிம்பிள் டெக்ஸ்ட் கிடையாது. இட்ஸ் நாட் எ சிம்பிள் டெக்ஸ்ட், ரைட்? கார்த்திக், இந்த பிரெயின் இது மட்டும் கொஞ்சம் படிங்களேன். Okay, sir. I have always loved music since I was a little child. My father told me I started dancing as soon as I heard classical music on the radio. That's why when I was 4, I started piano lessons. However, my teacher was not very friendly. I sometimes got bored with the exercise he gave me. So a year later, I asked my parents if I could have singing lessons instead. I really enjoy singing. I often singing with my brother who plays the guitar. It is so exciting. அருமை அருமை அருமை. இப்ப பாருங்க, 3 பேரை பத்தி படிச்சோம். நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜ் மேலதான் ரீடிங். இந்த ரீடிங் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நிறைய கேள்வி இதுல கேட்பாங்க. நம்ம திருப்பி we have to go back and really look at it. Again, இந்த ரீடிங் டாஸ்க் ஈஸி கிடையாது. இந்த ஆக்சுவல் ஆன்சர் இந்த ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம் பாருங்க. மை பேரண்ட்ஸ் பிளே, நல்லா பாருங்க. மை பேரண்ட்ஸ் பிளே எஸ்வி. மை பேரண்ட்ஸ் பிளே there is எஸ்வி. பாருங்க, ஐ ஸ்டார்டட் எஸ்வி. பிளேயிங் வந்து ஜெரன். இந்த பிளேயிங் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 4வது பிளேயிங்கா 6வது பிளேயிங்கா, இது பார்த்து சொல்லுங்க. நீங்க ஐ ஸ்டார்டட் பிளேயிங் 4th பிளேயிங்கா 6th பிளேயிங்கா, அப்புறம் 7thலயும் ஒரு பிளேயிங் இருக்கும். 4 6 7 6. I started playing the gerund noun. அருமை அருமை அருமை. When I was, பாருங்க, I started SV. I was SV. I heard SV. She was SV. She was SV. நல்லா பாத்துங்க. My first concert was SV. I will never forget SV. இங்க பாருங்க, இந்த SV I will never forget. never வந்து ஏ உள்ள திணிச்சிருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா, ஏ எஸ் வி, இங்க பாருங்க ஏ உள்ள திணிச்சிருக்காங்க. பட் எஸ்வின்னு படிச்சுக்கலாம். I was SV. I was SV. I relaxed SV. And just I thought SV. பாருங்க எவ்வளவு தூரம் அதுல வந்து நீங்க பாக்குறது இது பண்ணலாம். My parents play in a band. My parents play. My parents subject play. நல்லா பாருங்க, play verb. In a band adjunct வருதா? நேத்து பார்த்தோமா, முந்தா நாள் பார்த்தோமா, எல்லாமே பார்த்தோமா, adjunct வருதா? ரைட். சோ ஆகையினால் திருப்பி ஏ வருதா? there வந்து சப்ஜெக்ட், is வந்து verb, always வந்து adjunct. There is always music. There is music வந்து காம்ப்ளிமெண்ட். In our house adjunct. வா, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்காவா தெரியும். ரீடிங்ல வந்து நீங்க அவ்வளவு இதா புரிஞ்சுக்கலாம், ரைட்? now இப்போ வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தவங்க எனக்கு வந்து ஃபுல்லா படிக்க போறாங்க. அந்த படிக்கிறப்ப எல்லாரும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், எங்கன்னு இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க படிக்க போறாங்க, ரைட்? சுமதி, இந்த ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி படிங்க எல்லாரும், அப்ப புரிஞ்சுங்க அவங்க என்ன சொல்றாங்கிறத. ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி படிங்க. Okay, sir. Fred. My parents play in a band, so there is always music in our house. I started playing the piano when I was 6. After I heard a very young girl play at a concert. She was just 5 years old, but she was
One second. She was as good as an adult professional pianist. 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 My first concert was at the age of 9. I will never forget how scared I was. But once I was at the piano, I relaxed and just thought about the music. படிங்க Olga, படிங்க. My parents are both doctors, but they really enjoy listening to music. My mother played the piano. My mother played the piano when she was young. So she asked me if I wanted to learn to play something. I chose the violin, but it isn't easy. Sometimes I get angry when I can't play the right way. I don't know if I will keep playing it. I also play tennis 3 times a week, and it's a bit tiring doing everything. So I guess I will have to choose. Brian. Right. I've always loved music since I was a little child. My father told me I started dancing as soon as I heard classical music on the radio. That's why when I was 4, I started piano lessons. However, my teacher wasn't very friendly. I sometimes got bored with the exercise he gave me. So a year later, I asked my parents if I could have singing lessons instead. I really enjoy singing. I often sing with my brother who plays the guitar. It's so exciting. சூப்பர், அருமையா பண்ணாங்க, அருமையா பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போறேன் இப்ப. ரைட், டோன்ட் வரி, ஈஸியா நீங்க வந்து அது கவர் பண்ணலாம். இது கஷ்டம்லாம் இல்லை, நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஆல்கா நீங்க பார்த்திருப்பீங்க, பிரையன் மூணுமே பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்துப்போம், ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். அவங்க வந்து புவனேஸ்வரி பார்க்கலாம். புவனேஸ்வரி இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ரீட் பண்ணுங்க. Who felt afraid before performing in front of other people? Who felt afraid before performing in front of other people? யாரு? ஃப்ரெட்டா, ஆல்காவா, யாரா இருக்க முடியும்? இது தமிழ்ல புரியுதுங்களா? Who felt afraid before performing in front of other people னா யாருன்னு என்னன்னு புரியுதுங்களா? இந்த மூணு பேர்ல யாரு இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பயந்தது யாரு? ஃப்ரெட் சார். ஃப்ரெட் எங்க இருக்கு? அந்த பாட்டு மட்டும் படிங்க. Fred sir. அங்க சார். I'll never forget. Sir, I'll never forget how scared I was, but once I was taught, I was at the piano. I will never forget how scared I was. Scared. Scared தான் afraid. Very good, very good, very good. இத புரிஞ்சிட்டீங்கன்னா கரெக்ட்டா ஆன்சர் அடிச்சலாம். நம்பர் 8 லோகேஷ், இது படிங்க. நம்பர் 8 படிங்க. Who may decide to stop playing a musical instrument? தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு என்ன அர்த்தம்? Who may decide to stop playing a musical, என்ன சொல்ல வராங்க? யார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைட் பண்ண ஸ்டாப் பண்ண டிசைட் பண்ணலாம்னு சொல்லி. யார் பண்ண போறா? ஃப்ரெட்டா, ஆல்காவா, பிரைனா? யாரு வந்து டிசைட் பண்ண போறா? டிசைட் பண்ற மாதிரி இருக்கிறது யாரு? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்றது. சுமதி ஏதாவது சொல்ல முடியுமா? Sir, Brian sir. Brian. ஓ, Alga sir. பிரெயின் என்ன பண்ணாருங்க? Sorry sir. Brian வந்து டான்ஸ் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் அந்த கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரைட். பிரெயின் வந்து இதே மாதிரி தான் பண்ணாரு. ஆனா ஆல்ரெடி நிப்பாட்டிட்டாரு, அவரு முன்னாடியே நிப்பாட்டிட்டாரு. ஆமா, அல்கா சார். ஆல்கா தான் நிப்பாட்ட போறதுக்கு ட்ரை பண்ணலாமா, நான் இனிமே தான் சூஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட், அந்த பாட்டு மட்டும் படிங்க. இங்க பாருங்க. I don't know if I will keep playing it. I also play tennis 3 times a week and it's a bit tiring doing everything. So I guess I will have to choose. அவ்வளவுதான், may decide. இங்க வந்து இது ஏன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு இங்க நல்லா பாருங்க. இங்க I sometimes got bored with the exercise he gave. So a year later, I asked my parents if I could have singing lessons instead. I really enjoy singing.
ஸோ அவர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்லயே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ரைட், இப்ப சிங்கிங்க்கு வந்துட்டாரு. ஆல் ரைட், இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கரெக்டா பாருங்க. ஆல்கா தான் ஆன்சர். புவனேஸ்வரி நம்பர் 9. Who isn't always happy with the way he or she plays? இதுவும் டஃப்பானது தான். நீங்க எது சூஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த Yes, sir. tense வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். டென்ஸ் Yes. ஆல்வேஸ் ஹாப்பி வித் த வே ஹி ஷி பிளேஸ். சார் ஃப்ரெட் தான், அவர் தான் வந்து அந்த அவர் வாசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியான. இல்ல, ஹூ இஸ்ன்ட் ஆல்வேஸ் ஹாப்பி வித் த வே ஹி ஷி பிளேஸ். யாரோ ஒருத்தவங்க எப்பயுமே பெருசா சந்தோஷப்பட மாட்டாங்க. சந்தோஷம் எப்பயுமே இருக்கிறது இல்ல, சம்டைம்ஸ் வந்து சந்தோஷம் இல்லாம இருக்குது. யாருக்குன்னு கேக்குறாங்க. சார் ஓல்கா சார். கரெக்டா சொல்லி எங்க பிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல பிடிச்சீங்க? சார் சம்டைம்ஸ் ஐ கெட் ஆங்கிரி வென் ஐ கான்ட் ப்ளே தி ரைட் வேன்னு சொல்லி. இது ஏன் முடியாது? பிரெயின் ஏன் இல்ல? லோகேஷ் சொல்றீங்களா? நீங்க ஏன் அந்த பிரெயின் ஏன் கிடையாது? பிரெயின் வந்து அங்கேயும் இருக்க. ஐ சம்டைம்ஸ் காட் போர்ட் வித் தி எக்ஸசைஸ் ஹி கேவ் மீன்ஸ் போட்டுருக்காங்களே சார் அங்க போர்ட். அது ஏன் எடுக்கல நீங்க? சார் அங்க போர்டுன்னு சொல்லி இருக்கு, பட் இங்க இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி. இன்னொரு முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அது பாஸ்ட் நடந்து முடிச்சா சிங்கிங்க்கு மாறிட்டாப்ல அந்த பையன். பாத்தீங்களா? ஐ வாஸ் இங்க பாத்தீங்களா? who isn't always happy. இப்ப ஆல்கா ஆனா பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் இல்ல? ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸ்ல இருக்காங்க, பிரசன்ட்ல இருக்காங்க. பிரசன்ட்ல இருக்கு. ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதை அடிச்சு தூக்கி போட்டு பிரெயின் வந்து வராது. இல்ல, ஆல்கா தான் வரும். ரொம்ப முக்கியம் தான். who isn't always happy with the way. அதனாலதான் அது ரொம்ப முக்கியமா கருதப்படுது. ஆல் ரைட், நம்பர் அது புரியுது இல்லைங்களா? 9 வந்து ஆல்கா. நம்பர் 10 கார்த்திக். நம்பர் 10. Who does not play an instrument anymore? தமிழ்ல என்ன சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்க? யாரு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ளே பண்ணலன்னு கேக்குறாங்க. ப்ளே பண்றது எனிமோர்னு நிப்பாட்டிட்டாங்க. யாரு ப்ளே பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. யாருங்க? யார் நிப்பாட்டின? ஃப்ரெட்டா, ஆல்காவா, பிரெயினா? யார் நிப்பாட்டின? கஷ்டமா இருக்கா? சுமதிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? சுமதி ஹெல்ப் பண்ணுங்க. யார் நிப்பாட்டிட்டா? சார் எனக்கு போன்ல அவ்வளவு சரியா கிளியரா அந்த இது பேராகிராஃப் பார்க்க முடியல சார் என்னால. சரி, புவனேஸ்வரி யார் நிப்பாட்டிட்டா? ஐ திங்க் பிரைன் சார். பிரைன் தான் நிப்பாட்டிட்டு அவர் இதுக்கு போயிட்டாரு, சிங்கிங் கிளாஸுக்கு போயிட்டாரு. ஆல்கா வந்து நிப்பாட்டலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க, ஏதாவது ஒழுத்த கட் பண்ணணும்னு. பிரைன் தான் சார். பிரைன். ஆல் ரைட். ஃப்ரெட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றாரு. பிரைன் தான். இப்ப அது படிக்கிறீங்க பாருங்க. I sometimes got bored with the exercise he gave me, so a year later I asked my parents if I could have singing lesson instead. ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சோடனே நான் வந்து மாத்திட்டேன். பேரண்ட்ஸ்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிங்கிங்க்கு மாறிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ பிரைன். ஆல் ரைட், 3 more தான் நம்ம பார்க்கலாம். 11 புவனேஸ்வரி, read it out. Who started playing after listening to someone playing? யாரோ ஒருத்தவங்க. தமிழ்ல சொல்ல முடியுமா? Who started playing after listening to someone playing? வேற ஒருத்தவங்க ப்ளே பண்றத பார்த்து அவங்க வந்து அத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ப்ளே பண்ணனும்னு நினைச்சது யாரு? ஃப்ரெட் சார். அது படிச்சு அந்த பாட்டு மட்டும் படிங்க. I started கொஸ்டினா சார் இல்ல ஆன்சர் தான் படிங்க. அதான் கேட்டேன். I started playing the piano when I was 6 after I heard a very young girl play at a concert. She was just 5 years old, but she was a good. Very good, very good. அந்த பாயிண்ட் பிடிச்சீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். இப்படிதான் அது கூட. லோகேஷ் நம்ம 12 பண்ணுங்க. Who enjoys making music with another family member? சூப்பரா சொல்லுங்க. Who enjoys making music with another family? யாருங்க? பிரைன் சார். எங்க இருக்குதுங்க? லாஸ்ட் சார். அவன் பிரதரோட சேர்ந்து ஒரு எக்ஸைட் ஆவறாருன்னு சொல்லி. I often sing with my brother who plays the guitar. It is so exciting. Super. I often sing with my brother who plays the guitar. It is so exciting.
படிக்க முடியுதா? நான் இப்ப பண்ணிருக்கு படிக்க முடியுதா? நான் சொன்னது என்னன்னு அருமையா கேட்ச் பண்ணாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேச்சு நோக்கி கொண்டு போகும். ஓகே சார். சூப்பர். ரைட். கார்த்திக் அந்த 12 மட்டும் 12 பாருங்க. 13. Who was introduced to music by a parent? தமிழ்ல இருக்கு சொல்லுங்க. Who was introduced to music by a parent? யாரு சொல்லுங்க? யாரு? பெற்றோர்கள். Correct, sir. ஷூரா தெரியுமா? Sure, sir. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களே. Last name, Brian, sir. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களே. Olga, sir, and the parents was. My parents are both, but they really enjoy listening music. My mother played the piano when she was young, so she asked me. அப்பா Brian வரலமா sir? Brian So she asked me if I wanted to learn to play something. Wow. Olga, Olga தான் வரும், வேற எதுவும் வராது. sir. Thank you. நீங்க பிரெயின் எதுக்கு சொல்றீங்க சுமதி? எது சொல்றீங்க? ஃபாதர் சொன்னதுனால அத சொல்லிட்டேன் சார் நான். ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, மியூசிக் கேட்ட உடனே டான்ஸ் பண்ணணும்னு சொன்னது நான் மியூசிக் சின்ன வயசா இருக்கப்போ சங்கீதம் பார்த்தாலே கர்நாடக சங்கீதம் மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் கேட்டாலே நீ டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவ. அதனாலதான் உங்களுக்கு பியானோ லெசன் 4 இதுல 4 வயசுல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஆனா ஆல்கா வந்து தெளிவா சொல்றாங்க, மை மதர் பிளேட் த பியானோ when she was very young and she asked me if I wanted to learn to play something. Alga is the answer, right? Now இதை பாத்தீங்களா? இதுலயே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புரிதல் வந்து நீங்க வந்து வாசிக்க தான் வரும். அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு வாசிக்க தான் வரும், ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப